ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டீக்கடன் நியூஸ் அண்ட் டியூட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இகேடி எக்ஸாமோட எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கோட சிலபஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே இகேடி எக்ஸாமுக்கான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கான சிலபஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் காமனாக 3 சப்ஜெக்ட்டுக்கும், அதாவது மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோட மெயின் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கவர் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே சமயத்தில் மேலே ஐ பட்டன்லையும் தரேன். மறக்காமல் உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும்னா போய் பார்த்துக்குங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இகேடி எக்ஸாமுக்கான எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கான சிலபஸை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கான சிலபஸை 3 மெயின் டாபிக்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் இன்ஜினியரிங், ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச் டாபிக்ஸ், மூணாவதாக அலைடு இன்ஜினியரிங் டாபிக்ஸ். இந்த மாதிரி 3 டாப்பிக்காக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு டாபிக் கீழே சப் டாபிக்ஸ் இருக்குது. சப் டாபிக்ஸ் வேறு எதுவும் இல்லை, சப்ஜெக்ட்ஸு. ஃபண்டமெண்டல் இன்ஜினியரிங் கீழே வர்ற ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அல்ஜீப்ரா, ஈகன் வேல்யூ அண்ட் ஈகன் வெக்டார், தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ், பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், மேக்ஸிமா அண்ட் மினிமா, மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ், ஸ்டோக்ஸ், காஸ் அண்ட் கிரீன் தியரம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், காஸி அண்ட் ஆய்லர் ஈக்குவேஷன், காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ், டெய்லர் அண்ட் லூரன்ஸ் சீரியஸ், சாம்பிளிங் தியரம், மீன், மீடியம், மோட் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், random variables, discrete and continuous distribution, Fourier transform, Laplace transform, jet transform. இந்த மாதிரியான டாபிக் எல்லாம் நீங்கள் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் கவர் பண்ணணும். அடுத்த சப்ஜெக்ட் என்ன ஃபண்டமெண்டல் இன்ஜினியரிங்லன்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். என்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் ஃபார் மெஷர்மெண்ட்ஸ், description of motion in 1, 2 and 3 dimension, laws of motion, work, energy and power, rotational motion, gravitation, heat and thermodynamics, electrostatic, electric current, magnetic effect of current, magnetism, electromagnetic induction and alternate currents, electromagnetic waves, ray optics and optical instruments. இதெல்லாம் என்ஜினியரிங் பிசிக்ஸில் கவர் பண்ணணும். மூணாவது, அதாவது கடைசி டாபிக் ஃபண்டமெண்டல் இன்ஜினியரிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங் டிராயிங். என்ஜினியரிங் டிராயிங்கில் நீங்கள் கவர் பண்ண வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், பிளேன்ஸ் அண்ட் சாலிட்ஸ், இன்டர்செக்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ், ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன், செக்ஷனல் வியூ ஆஃப் சாலிட் ஃபுல் செக்ஷன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசி டாபிக் இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் எய்டட் டிராயிங், அதாவது கேடோட இன்ட்ரோடக்ஷன். இது மூணும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் கவர் பண்ணணும். அடுத்த மெயின் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச் டாபிக்ஸ். அதில் ஃபஸ்ட்டு வர சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். அதில் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டயோட், பிஜேடி, எஃப்இடி, ஜேஎஃப்இடி அண்ட் எம்ஓஎஸ்எஃப்இடி, ஆம்ப்ளிஃபயரில் பயாசிங், ஈக்குவலன்ட் சர்க்யூட் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், ஆசிலேட்டர் அண்ட் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபயர், ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர், சிம்பிள் ஆக்டிவ் ஃபில்டர்ஸ், VCOS and timers, combination and sequential logic circuit, multiplexer, Schmitt trigger, multi-vibrator, sample and hold circuit, AD and DA converters, 8-bit microprocessor basic, architecture, programming and interfacing. இதெல்லாம் நீங்கள் அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் கவர் பண்ணணும். ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச் டாப்பிக்கில் செகண்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இதில் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், அதில் ஈக்குவலன்ட் சர்க்யூட், ஃபேஸர் டயக்ராம், டெஸ்ட், ரெகுலேஷன் அண்ட் எஃபிஷியன்சி, 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், அதில் கனெக்ஷன்ஸ், பேரல் ஆப்ரேஷன்ஸ், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், எனர்ஜி கன்வர்ஷன் பிரின்சிபல், டிசி மெஷின்ஸ், டிசி மெஷினோட டைப், வைண்டிங், ஜெனரேட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆர்மச்சூர் ரியாக்ஷன் அண்ட் கம்யூட்டேஷன், ஸ்டார்டிங் அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார், சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார், அதோட பிரின்சிபல்ஸ், டைப், பர்ஃபார்மன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்டார்டிங் அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல்,
ஸ்டார்டிங் மோட்டார், சர்வோ அண்ட் ஸ்டெப்பர் மோட்டார், சிங்க்ரோனஸ் மெஷின் ஜென்ரேட்டர்ஸ், அதோட பர்ஃபார்மன்ஸ், ரெகுலேஷன் அண்ட் பேரலல் ஆப்ரேஷன். இந்த டாபிக் எல்லாம் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் கவர் பண்ணணும். ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச் டாப்பிக்கில் 3வது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ். எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸில் வந்து நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னா வந்து எனர்ஜி பேண்ட்ஸ் இன் சிலிக்கான், இன்ட்ரிசிக் அண்ட் எக்ஸ்ட்ரிசிக் சிலிக்கான், கேரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இன் சிலிக்கான், அதோட வந்துட்டு டிஃப்யூஷன் கரண்ட், ட்ரிஃப்ட் கரண்ட், மொபிலிட்டி அண்ட் ரெசிஸ்டிவிட்டி, ஜெனரேஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கேரியர்ஸ், பிஎன் ஜங்ஷன் டயோட், ஜெனர் டயோட், டியூனல் டயோடு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிஜேடி, ஜேஎஃப்இடி, எம்ஓஎஸ் கெப்பாசிட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பின்ஸ் அண்ட் அவலான்சிஸ் ஃபோட்டோ டயோடு, பேசிக்ஸ் ஆஃப் லேசர், டிவைஸ் டெக்னாலஜி, அதில் வந்துட்டு இன்டெகிரேட்டட் சர்க்யூட் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ், ஆக்சிடேஷன், டிஃப்யூஷன், அயன் இம்ப்ளண்டேஷன், ஃபோட்டோலித்தோகிராஃபி, என் டியூப், பி டியூப் அண்ட் ட்வின் டியூப் சிஎம்ஓஎஸ் ப்ராசஸ். இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸில் கவர் பண்ணணும். அடுத்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இன்ஜினியரிங். கண்ட்ரோல் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம், பிரின்சிபல் ஆஃப் ஃபீட்பேக், டிட்டர்மினேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பை பிளாக் டயக்ராம், ரிடக்ஷன் மெத்தட், டைம் டொமைன் அனாலிசிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம், டிரான்சியன்ட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் எரர், damping and oscillation, Ruth technology, boat float, lag and lead lag compensation, state space model, state transmission matrix, controllability and observability. இதெல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு கவர் பண்ணணும். அடுத்த சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச் டாப்பிக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதில் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும்னா ரேண்டம் சிக்னல் அண்ட் நாய்ஸ், அதோட ப்ராபபிலிட்டி, ரேண்டம் வேரியபிள்ஸ், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ், ஆட்டோ கோரிலேஷன், பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி, இதெல்லாம் கவர் பண்ணணும். அடுத்த டாபிக் அனலாக் கம்யூனிகேஷன். இதில் வந்துட்டு ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஆங்கிள் மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன் சிஸ்டம், சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர்ஸ், எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ், ரியலைசேஷன் ஆஃப் அனலாக் கம்யூனிகேஷன் சிஸ்டம், சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ, கால்குலேஷன் ஆஃப் ஏஎம் அண்ட் எஃப்எம், ஃபண்டமெண்டல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தியரி அண்ட் சேனல் கெப்பாசிட்டி தியரம், digital communication system, pulse code modulation, differential pulse code modulation, digital modulation scheme, amplitude, phase and frequency shift key scheme, matched filter receiver, bandwidth consideration and probability of error calculation of this scheme, basic of TDMA, FDMA and CDMA, fundamentals of mobile communication, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன். இதெல்லாம் வந்து நீங்கள் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் கவர் பண்ணணும். அடுத்த சப்ஜெக்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் இன்ஜினியரிங். மைக்ரோவேவ் இன்ஜினியரிங்கில் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் வந்துட்டு கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வேவ் கைடு காம்பனன்ட்ஸ், கிளிஸ்ட்ரான்ஸ், ட்ராவலிங் வேவ் டியூப், மேக்னட்ரான்ஸ், மைக்ரோவேவ் மெஷர்மெண்ட்ஸ், introduction to microstripe lines, microwave network analysis, microwave semiconductor devices, monolithic microwave integrated circuit. இதெல்லாம் வந்து நீங்கள் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு கவர் பண்ணணும். அடுத்ததாக வந்து என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆண்டனா அண்ட் வேவ் ப்ரொபகேஷன். ஆண்டனா அண்ட் வேவ் ப்ரொபகேஷனில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனா பேராமீட்டர்ஸ், radiation from a current element in free space, reciprocity theorem, resonant and non-resonant antenna, effective length and aperture, gain, beam width, directivity, radiational resistance, efficiency, polarization, impedance and directional characteristics of antenna, antenna temperature, phased array antenna, mechanism of radio wave propagation, reflections, refractions, interference and diffraction of radio waves, theory of ground waves, space waves, sky waves and troposcatter propagation. இதெல்லாம் வந்துட்டு ஆண்டனா அண்ட் வேவ் ப்ரொபகேஷனில் வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டாபிக் வந்து அலைடு இன்ஜினியரிங் டாபிக்ஸ். அலைடு இன்ஜினியரிங் டாபிக்ஸில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து நீங்கள் கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் என்னென்னா அக்யூரசி, precision and repeatability, electronics instrument for measuring basic parameters, theory of oscilloscope, signal generator, signal analyzer, characteristics and construction of transducers. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சப்ஜெக்டில் வந்துட்டு கவர் பண்ணணும். அடுத்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் நீங்கள் கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் என்னென்னா ISO OSI stack, LAN technology, flow and error control techniques, congestion controls, TCP, UDP and sockets,
IPv4, application layer protocols, basic concepts of hub, switches, gateways and routers. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்கில் வந்துட்டு கவர் பண்ணணும். மூணாவது சப்ஜெக்ட் அலைடு என்ஜினியரிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் தியரி டிசைன். நெட்வொர்க் தியரி டிசைனில் வந்துட்டு நீங்கள் கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி, சூப்பர் பொசிஷன், காம்பன்சேஷன், மில்லர்ஸ் எலிகன்ஸ் அண்ட் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபார்ம் தியரம், impulse, step, ramp and sinusoidal response analysis of first order and second order circuit, two-port parameters and their interrelations, application of Laplace transform and Fourier series in the context of network analysis, நெட்வொர்க் சிந்தசிஸ். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நெட்வொர்க் தியரி டிசைனில் வந்துட்டு கவர் பண்ணணும். நாலாவது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் தியரி. ஸ்விட்சிங் தியரியில் நீங்கள் கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் டெஃபனிஷன்ஸ், இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்விட்சிங் நெட்வொர்க், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்விட்சிங் சிஸ்டம்ஸ், கிரேட் ஆஃப் சர்வீஸ், பேசிக்ஸ் ஆஃப் சர்க்யூட் ஸ்விட்சிங் அண்ட் பேக்கெட் ஸ்விட்சிங். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்விட்சிங் தியரியில் வந்துட்டு கவர் பண்ணணும். அடுத்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைடு என்ஜினியரிங்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நீங்கள் கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் சிஸ்டம், RDBMS டெக்னிக்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஐடி அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சப்ஜெக்டில் கவர் பண்ணியிருக்கணும். கடைசி சப்ஜெக்ட் இந்த இகேடி எக்ஸாம் இசிஇ டிபார்ட்மெண்ட்டோட கடைசி சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடார் தியரி. ரேடார் தியரியில் நீங்கள் கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடார் ரேஞ்ச் ஈக்குவேஷன், frequencies of operation, fundamentals of moving target indicators, pulse doppler radar, tracking radar. இதெல்லாம் வந்து நீங்கள் ரேடார் தியரியில் வந்து நீங்கள் கவர் பண்ண வேண்டிய டாபிக். நீங்கள் மொத்தமாக இதில் வந்து ஃபண்டமெண்டல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச் டாப்பிக்கில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே வந்துட்டு கண்டிப்பாக இகேடி எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அலைடு இன்ஜினியரிங் டாபிக்ஸில் வந்துட்டு வெரி மினிமல் கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு கேட்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.